அனைவருக்கும் வணக்கம். குரூப் 1 மெயின்ஸில் இடம்பெறக்கூடிய எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி இந்த யூனிட்டுக்கான ஒரு மாடலாக ஒரு 20 கொஷின்ஸ்க்கான ஆன்சர் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஒரு சாம்பிள் ஆன்சர்ஸாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதை. ஸோ இது என்ன ஆன்சர்ஸ், இது யார் ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்ட் சீரீஸில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு கேண்டிடேட், ஒரு சீரியஸாக படித்த ஒரு கேண்டிடேட் ஒருத்தவங்களோட ஆன்சர்ஸை ஒரு 20 கொஸ்டின் அண்ட் 20 கொஷின்ஸுக்கு அவங்க எதனா ஆன்சர்ஸை நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அதில் ஏன் அந்த 20 கொஷின்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னாவே போதும். இந்த மாடலில் நீங்கள் ஆன்சரை ரெஃபரன்ஸ் பயன்படுத்திங்கன்னு இதை நீங்கள் பயன்படுத்தி குரூப் 1 மெயின்ஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழியை வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு. ரைட், இப்போது இதில் இந்த 20 கொஸ்டின்ஸுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு அந்த டிஎன்பிசி ட்ராக் அந்த டெலிகிராம் சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கிறோம். அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கை இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கோம், பார்த்துக்கலாம். ரைட், இப்போ இந்த 20 கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் மாடலாக இருந்தாலும் முதலில் இடம்பெறக்கூடிய 4 வினாக்களுக்கான விடைகள் ரொம்ப ஆவரேஜான ஃபார்மெட்டில் தான் இருக்கும். இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. 20 கொஷின்ஸ் எடுங்க, முதல்ல இருக்கக்கூடிய 4 ஆன்சர்ஸ் பாருங்கள். அந்த 4 ஆன்சர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேண்டிடேட் அப்போ தான் டெஸ்ட்டு வந்து எழுத ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் அவங்க எழுதினது, அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுக்க ட்ரை பண்ணாங்க அந்த டைமில். பட் அதுக்கு பிறகு நம்ம டெஸ்ட்டு சீரீஸில் இடம்பெற்ற மற்ற டெஸ்ட்டை அவங்க அட்டன் பண்ணிவிட்டு மீண்டும் ஒரு 2 வீக்ஸ் கழித்து எத்திக்ஸ் பேப்பரை திரும்பி அட்டன் பண்ணும்போது அது வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்கும். அதாவது இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நீட்டாக இருக்கும், ஒரு ப்ராப்பராக இருக்கும். இது முதலில் இடம்பெற்ற 4 விடைகளுக்கு இது இருக்காது. நான் சேர்த்து தான் கொடுத்துருக்கணும். ஏன் அந்த 4 ஆன்சர் சேர்த்து கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இணைத்து கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறதுக்கு தான். இனிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு சின்ன ஸ்ட்ரகிள், ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது கஷ்டம். அது அவங்க ஆன்சர்னு இருந்தது, பிறகு எப்படி மாறிச்சு அந்த ஆன்சர்ஸ். ஒரு பெஸ்ட்டான ஆன்சருக்கு இந்த பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரியிருக்கு. இது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்சருக்கான ஒன் ஆஃப் த ரெஃபரன்ஸாக நீங்கள் சொல்லலாம். இந்த ஆன்சர்ஸ் ஸ்க்ரீனில் இது பிடிஎஃப்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதுக்கு. ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஹைலைட் தி கீ லெசன்ஸ் ஃப்ரம் த ஃபிலாசபி ஆஃப் கௌட்டில்யா. ஓகேங்களா, ஸோ கொஸ்டின்ஸுக்கான இதை வந்து எவ்வளோ பாருங்கள், வேர்ட் லிமிட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க, ப்ராப்பராக வந்து ஆன்சர் ஸ்ட்ரக்சராக இருக்குது, ஹெட்டிங் ப்ராப்பராக இருக்குது, கண்டென்ட் வந்து நீட்டாக இருக்குது, முக்கியமான கீவேர்ட்ஸ்க்கு வந்து அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப்பில் நாங்கள் ரெஃபரன்ஸாக கொடுத்த அந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு முதலில் இடம்பெற்ற அந்த 4 விடைகளை நீங்கள் அவங்களுக்கான ஆவரேஜாக தான் இருக்கும். பட் என்ன சொன்னது மாதிரி அதுக்கு பிறகு வரக்கூடிய 16 ஆன்சர்ஸ், 16 விடைகளும் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா தி பெஸ்ட் ஃபார்மெட்டில் இருக்கும். இதுதான் வந்து ப்ராப்பரான ரெஃபரன்ஸ் அப்படின்ற சொல்கிற மாதிரியே நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக அந்த விடைகள் இருக்கும். பாருங்கள், அடுத்த விடைகள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட், எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப். இதுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு இன்ட்ரொடக்ஷன், ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சேயிங்ஸ், ஒரு கோட்ஸோட வின்ஸ்டன் சர்ச்சிலோட சேயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கு பாருங்கள், எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி ப்ராப்பராக இருப்பாங்க. உங்கள் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எல்லா ஆன்சர்ஸ் அதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த 16 விடைகளும் இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். முதல்ல வரக்கூடிய 4 விடைகள் தான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு ஆவரேஜின் ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகேங்களா, கொஷின்ஸுக்கான ஆன்சர்லாம் பாருங்கள். கண்டென்ட் வைஸும் நல்லாயிருக்கும். கண்டென்ட் வைஸ் ஒரு தேவையான கண்டென்ட் அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த கேண்டிடேட்டோட ஆன்சர்ஸ் எடுத்து பிடிஎஃபாக கொடுத்துருக்குறோம். இது வந்து என்ன சொல்கிறதுன்னா நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். இது தேவைப்படுறவங்க ஏதாவது வேறு ஏதாவது குரூப் 1 மெயின்ஸ் பற்றி சந்தேகங்கள், வேறு ஏதாவது நீட் சொல்லுவாங்க, இந்த ஃபோன் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். ஈவினிங் டைமில் கால் பண்ணி நீங்கள் சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம்.